அரசியல் நாகரீகம் இன்றி எம்எல்ஏவை திமுகவினர் அவமதித்திருப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி, முழு விவரங்கள் என்ன? பள்ளி அடுத்த ராமன்தொட்டியில் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய சாலை பணிக்கு பூமி பூஜை போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் கலந்து கொள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனஹள்ளி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவுமாக இருக்கக்கூடிய KP முனுசாமி கட்சியினருடன் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழியில் திமுகவினர் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்று தொடர்ந்து KP முனுசாமி சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் சமாதானப்படுத்தி இந்த விவகாரத்தை முடித்து வைக்க நடவடிக்கை எடுத்த விஷயம் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமன்தொட்டியின் பகுதியில் நடைபெற்ற இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய KP முனுசாமி பங்கேற்க விடாமல் அராஜகம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசின் திட்டங்களுக்கான துவக்க விழாவில் கலந்து கொள்வது மரபு என்றும், ஆனால் அரசியல் நாகரிகம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை அவமதிக்கும் வகையில் அராஜக போக்குடன் செயல்படும் திமுகவின் இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.